அந்த மனிதனை அறியேன் என்று சொன்னால் ஓகே. மூன்றாம் முறை அந்த மனிதனை அறியாத நிலையில் சபித்தான். இயேசுவை தூசித்து சபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனு மட்டும் மன்னிப்பு சொல்லுங்க சிஸ்டர். கூட இருந்து காட்டி கொடுத்தது யூதாசு, கூட இருந்து மறுதளிச்சது பேதுரு. போன வாரம் தான் செம்ம டோஸ் விட்டேன், ஆனாலும் புரியாது. திரும்ப சொல்லுங்க, இங்க சொன்ன திரும்ப சொல்லுங்க. ரெண்டு பேரும் கூட தானே இருந்தாங்க சிஸ்டர். ஒருவருக்கு மன்னிப்பு, ஒருவனுக்கு தண்டனை. ஒய் 30 வெள்ளிக்காசு பணாசை, அதோட முடிஞ்சு போச்சு. இவன் அப்படி இல்ல, தேவனை தூசித்தான் அல்லவா வேதம் சொல்லுகிறது. தேவனை தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேவனை தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறேன், நீங்கள் கேளாமல் போனால் நான் வீணா விதைக்கக்கூடாது. விதைச்சா எனக்கு தண்டனை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் வார்த்தைகளை வீணாய் விதைக்காதிருப்பாயாக. விதைத்தால் என்னை கொலை செய்யணும். இப்படி இருக்கும்போது ஏன் 2 பேருக்கு பாரபட்ச தீர்ப்பு? இங்கே தான் இருக்கு சிஸ்டர். இல்லை, யூதாசு காட்டி கொடுத்தா தான் இவர் தேவனாக முடியும். புரியுதா? தண்டனையும் சொல்கிறாரு, மன்னிப்பையும் சொல்கிறாரு. இங்கே யூதாசுக்கு தண்டனை, இவனுக்கு மன்னிப்பு. பேதுருக்கு மன்னிப்பு, அவனுக்கு தண்டனை. ஆனால் உண்மையிலே மனம் திருந்தினான். அவன் மனம் திருந்தினான், கதறி அழுதான். ஏன்னா தண்டனை எப்போ கொடுத்தாரு தெரியுமா? இயேசு எப்போ தண்டனை கொடுத்தாரு யூதாசுக்கு சொல்லுங்க? காட்டி கொடுக்கிற முன்னாடியே சொன்னார், நீ பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும். இயேசு தான் தீர்ப்பளினார். அப்போ நீ செத்து போயிடுவேன்னு அப்போய் சொல்லிட்டாரு. நீ செத்து போயிடுவேன்னு அப்போய் சொல்லிட்டார். உன்னை கொன்னுருவேன்னு அப்போய் சொல்லிட்டார். நீ பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும். தண்டனையை முதல்ல கொடுத்தார். அப்போ இங்கே பேதுருக்கு மன்னிப்பை கொடுக்குறார், திருந்தினவனுக்கு தண்டனையை கொடுக்குறார். அவன் மன்னிப்பும் தண்டனையும் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. மரணமும் ஜீவனும் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. எவன் தன் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறானோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ பேதுருட இரக்கம் ஆண்டவர் வைத்தார். ஆனால் காட்டி கொடுத்த மேலே இரக்கம் வைக்கவில்லை. அப்போ இரக்கத்தை வைப்பதுக்கு அதிகாரம் இயேசுவிடத்தில் தான் இருக்கிறது. மன்னிக்கும் அதிகாரம் இயேசுவிடத்தில் தான் இருக்கிறது. மன்னிப்பும் அதிகாரம் இயேசுவிடத்தில் இருக்கிறது. அன்றைக்கு சொன்ன வார்த்தை அவர்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது எப்படி சொல்லியிருப்பீங்க? இந்த நீங்கள் மாணவர்கள் என்று சொல்லுவீங்க இல்லையா? அடுத்த வகுப்பறையில்னா அந்த மாணவர்கள்னு சொல்லுவீங்க, அவர்கள்னு சொல்லுவீங்க, அந்த வகுப்பறையில் இருக்கிற மாணவர்கள். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னது இவர்கள் அறியாமல் செய்தார்கள் என்று சொன்னார். ஆகவே பிதாவை நீங்கள் மன்னிங்க, நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பிதா மன்னித்திருப்பாரா, தண்டிச்சிருப்பாரா? யோசித்து பாருங்க. தண்டித்து தான் இருப்பார், மன்னித்திருக்க வாய்ப்பே கிடையாது. இயேசு மன்னிக்கலைன்னா நான் ஏன் மகனே நீ மன்னிக்கலைன்னா நான் ஏன் மன்னிக்க போகிறேன்? அவரும் கைவழி விட்டுருப்பார். ஸோ இது அந்த பக்கம் நமக்கு வேண்டாம். இப்போ நமக்கு தேவை ஆண்டவர் இவர்கள்னா சொன்னார், அறியாமல் செய்தார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் சொன்னால் நம்ம இனி பிறக்க போகிற பிள்ளைகள், இனிமேல் வரப்போகிற பிள்ளைகள், அது அவர்கள். ஆனால் தேவன் அவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இவர்கள் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் சொன்னார், புதிதாக பிறந்தவர்களுக்கு சொல்லவில்லை. ஆகவே புதிதாய் பிறந்தவர்கள் பாவம் செய்தால் பாவ நிவாரண வழி செலுத்த வேண்டும். பாவம் செய்திருந்தால் செலுத்த வேண்டும். தேவ வார்த்தையை மீறினால் பாவ நிவாரண வழி செலுத்த வேண்டும். தாய் தகப்பனை தூசித்தால் பாவ நிவாரண வழி செலுத்த வேண்டும். இச்சையோடு வாழ்ந்தால் அந்த இச்சையின் ஆவி அடக்குவதற்கு பாவ நிவாரண வழி செலுத்த வேண்டும். சாபத்தில் இருந்தால் சாபம் நீங்கிறதுக்கு பொருத்தனை வழி செலுத்த வேண்டும். இதுதான் பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இது இன்னும் செலுத்த வேண்டாம் என்று ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள்.
நான் தான் கேட்குற கேள்வி. நான் இன்னைக்கு ஒரு விபச்சாரம் பண்ணுவேன்னு வச்சுக்கிடுவோம். இன்றைக்கு நான் விபச்சாரம் செய்கிறேன். என் பொண்டாட்டி கேட்பா, ஏண்டா நீ இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டு நிற்கிறியேன்னு கேட்பான். அப்போ நான் சொல்லுவேன், கல்வாரி சிலுவையிலே என் பாவத்தை அன்றே மன்னித்தார் அல்லவா. ஆமேன். கதை முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லாரும் விபச்சாரம் பண்ணலாமா? அவர் தான் அன்னைக்கே மன்னிச்சார்ல. மன்னிக்கப்பட்டவன் பாவம் செய்ய மாட்டான். சிஸ்டர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மன்னிப்பை பெற்றவன் இன்னொரு முறை பாவம் செய்ய மாட்டான். மன்னிப்பு பெறாதவன் பாவம் செய்வான். இன்றைக்கு தேசம் விபச்சார நாடாக இருக்கிறது, விபச்சார காடாக இருக்கிறது. வீடும் நாடும் குடியும் கெட்டு போய் கிடக்கு. அப்போ தேசத்திற்கு மன்னிப்பில்லை, வீடுகளுக்கு மன்னிப்பில்லை. ஒருத்தர் செகண்ட் பாத்ரூம் போகிறான், இயேசு கிறிஸ்துவ அந்த கழுவி கொடுத்துருவார். அவன் நீங்கள் சொல்லுங்கள், அந்த கிறிஸ்தவன் சொல்லுவாள், நீ அன்னைக்கே எங்கள் பாவத்தை கழுவுலாம், இந்த பாவத்தையும் கூட நீ கழுவி விட்டுருவோம். அவர் ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வரணும் இல்லை? கொஞ்சம் அறிவை தீட்டுங்க. இயேசு நம்மை மன்னிக்கவில்லை. மன்னிப்புக்கு வசனம் இருக்கிறது. மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வசனம் இருக்கிறது. அதற்குள் பிரவேசிக்க வேண்டும். பிரவேசித்தால் இரக்கம் செய்யப்படலாம். பேதுருகிட்ட வாரார் ஆண்டவர், உயிர்த்தெழுந்த தேவன் மறுபடியும் வருகிறார். கடற்கரையில் மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் கடற்கரையில் மீனை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் போய் கேட்குறார், சாப்பிடுவதற்கு ஏதாகிலும் உண்டு? முதல் கேள்வியே பாருங்கள், சாப்பிடுவதற்கு ஏதாகிலும் உண்டு? ஒன்றுமே அகப்படவில்லை, ஒன்றுமே அகப்படவில்லை. இப்போ ஆண்டவருக்கு பசி எடுத்தது போல் அவர் கேட்குறார், சாப்பிடுவதற்கு ஏதாகிலும் உண்டோ? ஒன்றுமே இல்லை. அப்போ வலது பக்கத்தில் வலையை போடு. 200 பெரிய மீன்கள் கிடைத்தது. வலை கிழிகிற அளவிற்கு. பக்கத்தில் இருக்கிற அந்த ஒருத்தன் கறி நெருப்பு போட்டிருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். அவன் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவருக்கு பிரியமான ஒரு யோவான் உண்டு, சிஷ்யன், அவன் போட்டில் இருக்கான். அதோ கர்த்தர் என்று சொல்லுகிறான். உடனே பேதுரு என்ன செய்வான் பாருங்க, சமுத்திரத்தில் அறநிர்வாணமாக ஜம்ப் பண்ணி நீச்சல் அடித்து போட்ட திருப்பல அவரை தேடி வந்தான் பாருங்க. அன்னைக்கு விசுவாசம் இல்லாமல் கடலில் அமிழ்ந்து போனான். இன்னைக்கு கடலில் எவ்வளோ மீன்கள் இருக்கும், எவ்வளோ முதலைகள் இருக்கும். என்னை கொன்றுபடுவதில்லை, கரையில் கர்த்தர் நிற்கிறார் அறிந்த உடனே அவரை பார்ப்பதற்கு முதலாய் நீந்தி போனவன் யாரு? பேதுரு. அதான் அவனுடைய விசுவாசம். ஆகவே அவருடைய இரக்கம் அவனுக்கு இருக்கிறது. பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பக்கத்தில் வந்ததுமே மீன்களையும் இழுத்து கொண்டு வந்தாச்சு. இயேசு அப்பத்தையும் மீனையும் சுட்டு கொண்டிருக்கிறார், வேதம் சொல்லுகிறது. மீனே இல்லை, எப்படி சுட்டு கொண்டிருக்கிறார் அப்பத்தையும் மீனையும்? கர்த்தருக்கு பேர் என்ன? அதிசய தேவன். அவர் பசியை அறிந்த தேவன். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவர் அறிந்து செய்கிற ஒரு தேவன். உங்களுக்கு இருக்க இல்லையோ அவரை விசுவாசித்தால் போதும், உங்களுக்கு எல்லாம் உண்டாகும்படி அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டிய நம்முடைய சரீரத்தை பரிசுத்தம் பண்ணுதல், உள்ளத்தை பரிசுத்தம் பண்ணுதல். ஒருதான் 60 விபச்சாரம் பண்ணுவான். கேட்டால் இயேசு என் பாவத்தை அன்றைக்கே கழுவினார். கேட்டால் ஒரு ஞானஸ்தானம். பாஸ்டர்கிட்ட சொல்லுவான், சபையில் போவான், யாருக்கெல்லாம் ஞானஸ்தானம் வேணும்? இப்படி கையை தூக்கிடணும், தொட்டியில் பிடிச்சி முக்கி அங்கே விட்டாச்சு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. நான் கேட்குறேன், ஞானஸ்தானம் தொட்டியில் முக்கினா மாறக்கூடியதான் மன்னிப்பு. மனம் திருந்தினா தானே சிஸ்டர் ஒரு மனிதன் மெய்யாய் மனம் திருந்த வேண்டும். தான் என்ன பாவம் செய்தானோ அதை விட்டுறணும். முதல்ல விட்டால் தான் அதுக்கு அடையாளம். தேவனை தூஷித்திருக்கிறானா அதை விட்டுறணும். விடுதல் அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், பிகினிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் தொழுவத்தில் ஆண்டவர் அவனை கட்டுவார், நல்ல தண்டனைகளை கொடுப்பார், நல்ல கொள்ளவேதிகளெல்லாம் கொடுப்பார்.
வச்சு அவனை உருக்கி எடுத்துருவார். உருக்கி எடுத்து கடைசியில் அவனுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். இதான் உண்மை. ரட்சிப்பின் வஸ்திரம் ஸ்ட்ரைட்டாக பெற்றுக்கொள்ளக்கூடாது. மனம் திருந்தலுக்குரிய கனிகளை முதலில் கொடுங்க. The character must be changed. அது வரணும். நம்மகிட்ட கேரக்டர் மாறல. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து சொல்லுவோம், வெள்ளை ட்ரெஸ் அவுட்டு, நான் என் ரட்சிப்பு. 500 ரூபா பிச்சை கேட்டா அந்த ஸ்திரீ என்கிட்ட என்ன கேட்குறா தெரியுமா? என்னை கர்த்தர் எனக்கே ஊழியம் செய்கிறார். அது அந்த கிறிஸ்து. என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார், என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார், நான் ரட்சிப்பின் வஸ்திரத்துக்குள் இருக்கிறேன். நிமிடத்தில் 10 போய் சொன்னதை அப்போவே கண்டுபிடிச்சி விட்டேன். அப்போ நான் கேட்டேன், இதுக்கு முன்னே பேய்க்குள்ளே இருந்தேன்னு கேட்டேன். அன்னைக்கே சவ போதார் உன்னை நடத்துகிறாருன்னு சொன்னால் அன்னைக்கே சொன்னேன், நீ ஜெயிலுக்கு தான் போக போகிறேன்னு. சகலத்தையும் ஆண்டவர் அழிச்சு விடுவார்னு. அழிச்சு முடிச்சார். எங்கிட்ட வந்து சொல்கிறா, 500 வாங்கிட்டு சொல்கிறா, நான் புதிய ரட்சிப்புக்குள்ளே வந்து விட்டேன், கர்த்தரனை தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார். இந்த 500 ரூபாயிலுடைய என் வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. இனி முடிச்சு வைக்க போகிறார் அந்த சாப்டரை. அது எனக்கு தெரியும். அன்னைக்கு போலியான பாஸ்டரை நம்பி ஏமாந்து போனாள். அப்போ அன்றைக்கு ஒரு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாள், அன்றைக்கு ரட்சிப்படைந்திருக்கிறாள், இப்பொழுது புது ரட்சிப்பு வந்திருக்கிறது. நீ ரட்சிப்படைந்தால் மனமாற்றம் வேண்டும், மனம் திருந்துதல் வேண்டும். உதடை திறந்து ஒரு பொய் பேசக்கூடாது. மனம் திருந்துகிறவன் உதடை திறந்து பொய் பேசக்கூடாது, பேச மாட்டான். பேசுகிறான்னு சொன்னான் அவன் அந்தி கிறிஸ்து தான். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. எதுக்கு பேசணும்? பொய் பேசுகிறோண்டிய வாய் மூடப்படும், முடக்கப்படும். பொய் பேசுகிறவன் என் வீட்டில் தங்குவதில்லை. கர்த்தர் எவ்வளோ தண்டனை வச்சிருக்கிறாரு. நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு தான் 1000 பொய்யை பேசிகிட்டு இருக்கிறோம். கேட்டால் ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் சொல்லுவேன், அந்த கிறிஸ்தவன் கூட இருக்கிறான். அந்த கிறிஸ்துவ அதே மாதிரி தான் இருப்பான். நான் ஒரு ஊழியத்தை செஞ்சேன் ஒரு முறை என் பொண்டாட்டிக்கு. ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ண, யாருக்குன்னு சொன்ன சாட்சி தான். ஃபோன் பண்ணுறா, அம்மா வீட்டில் நின்றுட்டு. எப்படி ஃபோன் பண்ணுறான்னா, நடக்காவில், நடக்காது தானே திருவள்ளையா, என்கிட்ட சொன்ன பொய்யை சொல்லு. நடைக்காவில் ஒரு நற்செய்தி பொண்ணு ஜீவராணி பொய் சொல்கிறான். நடைக்காவில் ஒரு நற்செய்தி கூட்டத்தை நான் போகிறேன், என்னை அனுமதி கொடுங்க. நான் சொன்னேன், அந்த நேரத்தில் வீட்டில் இருந்து பைபிள் படி, உனக்கு இப்போ என்னை விட பைபிள் தெரியும், பிறகு எதுக்கு நீ போகிற? நானே தடுக்கிறேன். ஏன் தடுக்கிறேன்னா, அது ஒரு பொய் அபிஷேக ஊழியக்காரனுடைய நற்செய்தி கூட்டம் என்று ஆண்டவர் எனக்கு உரைத்தார். இந்த பொய் அபிஷேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பிடிச்சாங்க, அந்த விஷயத்தில் நான் சிபிஐ தான். போகாதேன்னு சொன்னேன், பொய் சொல்லி போயிட்டான். கடைசியில் 6 மாதமாக அவளுக்கு ஒரு தலைவலி. 6 மாதமாக தலைவலி. சில ஊழியக்காரன் தலையில் கை வச்சு ஜெபிச்சா அவங்களுக்கு தலைவலி கட்டாயம் வந்துடும். இலவசம், அது ஃப்ரீ கிஃப்ட்டு. எல்லோரும் எல்லாரும் தலையில் கை வச்சு ஜெபிக்க தானே ஆசைப்படுறீங்க, வச்சுடுங்க. சிலவன் பாம்பை வச்சுட்டு போவான், சிலவன் பொய் அபிஷேகம் வச்சுட்டு போவான். ஊழியக்காரனுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவன் உணரணும். முதல்ல அவனுக்குள்ளே இருக்கிற பேய அவன் உணரலைன்னா அவன் ஒரு அந்தி கிறிஸ்து. 6 மாதமாக தீரல, தகையலை, வியாதி தீரலை, பிரச்சனை தீரலை, எல்லா ஸ்கேனும் போயாச்சு. கடைசியில் ஒரு முறை ஜூமன் இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன 6 மாதத்துக்கு பிறகு தான் சொல்கிறாரு. அதான் அவர் நீதி விசாரணை எப்போ நடத்துவார்னு சொல்ல முடியாது. 6 மாதம் வரை இவ்வளோ அவதிப்படுத்தினார். நல்ல நல்ல வேலை என்னுடைய பிடிவாதத்தில் தப்பிச்சு, இல்லைன்னா தலைமண்டையை உடைச்சி பெருக்கலும் கூட்டலும் கழித்தலும் போட்டு கோமா ஸ்டேஜில் போட்டிருப்பானுவான். இவளை எதுக்கு எடுத்தாலும் மண்டையை உடைச்சிடுவானுல்ல. அப்புறம் 6 மாதத்தை பிறகு சொல்லார், உன் தலையில் கை வச்சவன் ஒரு கணபதியினுடைய ஆவியுடையவன், எனக்கு தெரியாமல் உன் தலையில் கை வச்சு ஜெபிச்சது யார்? அந்த பாஸ்டருடைய பேரே சொன்னேன். இப்படி பார்த்து அங்கே தான் இருக்கும். எந்த இடம்? பாரசாலையும் கேரளாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சபை. இப்போ புரிஞ்சுக்கிடலாம். கணபதி மாதிரி தான் இருப்பான். ஊழியக்காரர்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் கள்ள ஊழியக்காரர்களை விமர்சனம் பண்ணுவேன், நல்லவர்களை தொட மாட்டேன். அவன் எப்போ உன் தலையில் கையை வச்சான்,
அது அன்னைக்கு நித்திர நடைக்காக போகலை, போனது பாரசாலை கன்வென்ஷன் கூட்டத்துக்கு. கன்வென்ஷன் கூட்டத்தில் செய்தியை கேட்டுட்டு வந்திருக்க. செய்தி எவன் பேசினாலும் பேசுங்க, பைபிளை குறித்து தான் பேசுவாங்க, சுவிசேஷத்தான் பேசுவாங்க. அது உங்களுக்கு கேட்டுக்கலாம். நீங்கள் அவன் தலையை கொண்டியா வச்ச கன்வென்ஷன் பாஸ்டர் கை வச்சா உங்க விடுதலை ஆகுமா? நீ பிரமாணத்தில் கை வை, உனக்கு விடுதலை. அதற்கு அடையாளமாக அவ சொன்னா, என் தலையிலையும் கை வச்சான், அன்னையிலிருந்து பிடிச்ச தலைவலி. நீங்கள் திட்டுவீங்கன்னு நினச்சி நான் சொல்லலை, திட்டுவீங்க நினச்சி நான் சொல்லலை. அப்போ அந்தி கிறிஸ்து எப்படி 6 மாதம் அவளை உபத்திரப்படுத்தினான்னு பாருங்கள். கர்த்தர் சொன்னார், அவன் கரத்தை முறிக்கிறேன்னு சொன்னார். அந்நேரம் இவள் சொஸ்தமானால் இன்று வரைக்கும், இல்லைனா போஸ்ட்மார்ட்டமே பண்ணியிருக்க வேண்டியது. அன்றைக்கும் அந்த கேன்சர் வியாதி பிடித்தவளும் இப்படி தான். இந்த பேய் என்னிடத்தில் இருப்பதை, அனுதினம் என்னிடத்தில் உறங்குவதை நான் காண்கிறேன், நான் சொல்வதற்கு மனமில்லை, ஆனால் பயமும் இல்லை. அந்தி கிறிஸ்தர் பலனை கொடுக்குறான் பாருங்க, அழிவுக்கு பலன். எப்படியாவது போகணும், மொத்த பிளாட்டையும் அழிச்சாச்சு, சொத்து அழிச்சாச்சு. கடைசியில் 2000 புக்குன்னா 2000 ரூபாயான்னு கேட்குறான். அப்புறம் விலைக்கு எல்லாம் கொடுத்து கட்டாயமாக செய்ய வச்சேன். 2ல் 1 செஞ்சால் 1 செய்யலாம். 1000 புத்தகத்து கொடுத்தாங்க. உடனே ஆண்டவருடைய வார்த்தை வந்து, மகள் இந்நேரம் சொஸ்தம், அவள் கல்லூரிக்கு போவாள். அவளை முகமே பார்த்தது கிடையாது. லாஸ்ட்டில் கேப்பை போட்டுக்கிட்டு கல்லூரிக்கு, சென்னை கல்லூரியில் அழகாக படிக்க ஆரம்பித்தாள். 6 மாதங்கள் படிக்க ஆரம்பித்தாள். எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த தீரா ஜுரம் அற்றி போய்விட்டது. அப்படி இருக்கல, மறுபடியும் அந்தி கிறிஸ்து வேற ரூபம் எடுத்து வருகிறான். இப்போ அந்த உறவினர் டாக்டர்கிட்ட போகிறான் அந்தி கிறிஸ்து. அவ்வளோ மெடிக்கல் செக்கப் பண்ண போகணும், அப்பாயின்மெண்ட்டை போடு. உடனே ஏன் சொந்தக்கார போனால் நான் கூட்டிகிட்டு வரேன், அடுத்த செக்கப், அடுத்த ஹியூமோக்கு. நல்லா தான் இருக்கிறான்.